செஞ்சே ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு புரியிற தன்மை கல்வி அப்படிங்கும் போது புரியிற தன்மை கொஞ்சம் குறையாக இருக்கும். ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா அவள் குறிப்பிட்ட காலம் முடிய அதை நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சு தேர்வில் சிறப்பாக எழுதுவாங்க. நான் ஆசிரியராக இருந்து கணித ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தப்போ ஒவ்வொரு சதவீதமும் ஒவ்வொரு வருஷமும் 100% தேர்ச்சி கொடுத்துருக்கேன். அந்த 100% தேர்ச்சியில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கின்றது. மொத்தத்தில் பார்த்தா தற்போதைய பாடத்திட்டம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்றதாக இல்லை. அது கடினமாக இருக்குது. அதை படிக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே நார்மல் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு அது கடினம். அப்போ செவித்திறன் குறைவுடைய மாணவர்களுக்கு இன்னமும் கல்வி கற்க கடினம். ஏன்னா அவங்களுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. முடியாதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். முதல்ல என்ன பாடத்திட்டத்தில் என்ன குறைபாடுன்னா நார்மல் பிள்ளைகளுக்குள்ள அப்படியே தான் பாடத்திட்டத்தை வச்சுருக்காங்க. இதற்கு நான் பல தடவை தலைமை ஆசிரியராக இருந்தப்போ இந்த போஷனை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்றதாக ஒரு புது பாடத்திட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் கடிதம் எழுதியிருந்தோம். இது கடினமாக இருக்குது, இந்த மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் கொடுங்க அப்படின்னு மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், இதை தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையருடைய கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அதை சரி செய்வதற்கு வழி இல்லாமல் தான் இல்லை இருக்குது. அதை சரி செய்யணும். ஏன்னா போஷனை குறைக்கணும். ஏன்னா கொரோனா டயத்தில் போஷனை குறைச்சி தான் தேர்வு வச்சாங்க. அதே மாதிரி இன்னும் மாணவர்களுக்கும் போஷனை குறைச்சி கொடுத்தா கொஞ்சம் படிக்கிறது சுலபமாக இருக்கும், அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் வசதியாக இருக்கும். அதனால தான் இதை நாங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது நடக்கலை. ஏன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் மாநகர தந்தை, சென்னை மாநகர தந்தை யாரிடம் என்ன நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்தது, அந்த மாணவர்களுக்கு நல்ல அறிவுத்திறனை கொடுத்தார். அதே மாதிரி தற்போது காலை உணவு திட்டம் கொண்டு பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நல்லாவே காலை உணவு கிடைக்க செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், அதை மாதிரி எத்தனையோ சேவைகள் செய்திருக்காங்க. நம்ம முதல்வர் தற்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறதுனால இதை பார்த்து ஏதாவது அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியும்னா செய்தால் சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய கோரிக்கையை அவருக்கு வச்சிருக்கேன். அதே மாதிரி பாடத்திட்ட குழுவில் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இடம்பெறணும். அப்படின்னா தான் அந்த பிள்ளைகளுக்கு எது சுலபமாக இருக்கும், கடினமாக இருக்கும். இப்போ நார்மல் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறாங்களே தவிர இந்த மாதிரி வினா அமைக்கும்போது எப்போதுமே நார்மல் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். இந்த பிள்ளைகளோட கஷ்டத்தை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் தான் போராடி மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு அவங்க எழுதுகிற விடைத்தாளில் எச்சைன்னு முத்திரை பதிக்க பாடுபட்டு அதை பெற்றுக்கொள்ளும். அதனால் அந்த மாணவர்களுக்கு எது ஈஸி, எது புரிஞ்சுக்க சொல்லுறதுன்னு தெரிந்து சில பகுதியை எல்லா பகுதியும் மாற்றணும்னு சொல்லலை. கொரோனா வந்தப்போ குறைச்ச மாதிரி இப்பையும் சில பகுதிகளை குறைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பையில் வழிவகுத்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாணவர்கள் மேலும் தயாரிப்பில் உயர்ந்து அவங்களும் மேற்படிப்புக்கு போக முடியும். ஏன்னா 10ஆம் வகுப்பில் கணக்கு படிக்கிறவன் 11ஆம் வகுப்பையோ 12ஆம் வகுப்பையோ கணக்கு பாடம் படிக்கிறது. ஆனால் அந்த வினாத்தால் எப்போதுமே கஷ்டமாக தான் எடுக்கிறாங்க, சுலபமாக எடுக்க பார்க்கவே இல்லை. ஏன்னா அதில் தான் நிறைய பேர் தோல்வி விடுறாங்க. அதனால் இந்த வருஷம்தான் அந்த தோல்வி குறைஞ்சிருக்கு. அதனால்
அந்த மாணவர்களும் பயனடையும் வகையில் வினாத்தாள் அமைக்க என தேர்வு குழுவினரும் மற்றவர்களும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும்னு என் பணிவான வேண்டுகோளை அனைவர் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.